ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய விரிவான பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக வினைத்திருக்கும் வேலனை, அந்த செந்தூர் முருகனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி, என்னை காக்கும் கந்தவேலே போற்றி. நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே வந்து சேரும். நீங்கள் எக்காலத்திலும் நேர்மை தவறாதவர்கள். உண்மைக்கு மாறான பாதையில் செல்ல ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். தான் மட்டும் உயர்ந்தால் போதும் என்ற குறுகிய எண்ணம் உங்களிடம் துளியும் கிடையாது. உங்களை சார்ந்திருக்கும் உற்றார் உறவினர் என ஒட்டுமொத்த சமுதாயமும் மேன்மையடைய வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் தனித்துவம் மற்றும் புத்திசாலித்தனம். மிதுன ராசியினரே, உங்கள் அறிவுத்திறன் மிகவும் கூர்மையானது. உங்களை யாராவது ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்றால் அது அவர்களின் அறியாமையே. உங்களை அவ்வளவு எளிதில் எவரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. எதையும் அடையும் வல்லமையும் எதையும் துறக்கும் மனப்பக்குவமும் உங்களிடம் சரிசமமாக பொருந்தியுள்ளது. அனைவரிடமும் பேதமில்லாமல் பழகும் உங்களது இனிமையான சுபாவத்தால் உங்களது நட்பு வட்டம் எல்லை கடந்து விரிவடைந்திருக்கிறது. இத்தகைய நற்பண்புகள் நிறைந்த மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் நலமாக இருக்கீர்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்குது, நிம்மதியே இல்லை என்று உங்கள் உள்ளம் குமுறுவது எனக்கு தெரிகிறது. ஆனால் கவலை வேண்டாம், உங்களது இருண்ட காலங்கள் விடைபெறப் போகின்றன. இனி வரும் நாட்கள் உங்களது வாழ்க்கையை ஒரு நந்தவனமாக மாற்றப் போகின்றன. வரப்போகும் சுப மாற்றங்கள். உறவுகளின் மீள்வருகை. உங்களை மதிக்காமல் சென்றவர்கள், உங்களை விட்டு பிரிந்து சொந்தங்கள் அனைவரும் மீண்டும் உங்களை தேடி வரப்போகும் காலம் இது. மங்கள நிகழ்வுகள். திருமண தடையால் வருந்தியவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையுடன் விரைவில் கெட்டி மேளம் முழங்கும். மழலை செல்வம். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிய தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். சொத்து விவகாரங்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் சுமூகமாக முடிந்து உங்களுக்கான பங்குகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். கண் திருஷ்டியும் அதற்கான தீர்வுகளும். இந்த தொகுப்பின் முக்கிய நோக்கம் மிதுன ராசியினர் சந்திக்கும் கண் திருஷ்டி மற்றும் பொறாமை தீயிலிருந்து உங்களை காப்பதுதான். உங்களது அபரீதமான வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் அதிகம். தேவையற்ற நபர்களின் தொடர்பை துண்டிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வின் பாதியளவு பிரச்சனை தீர்ந்துவிடும். வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் குலதெய்வ பிரார்த்தனையை தவறாமல் செய்துவதும் உங்களை அரண் போல காக்கும். உடல் நலம். மிதுன ராசியினர் உடல் உஷ்ணத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். இளநீர், குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ளுங்கள். சுயநம்பிக்கை. உங்கள் திறமைகளை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருப்பதை விட உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் மகாசக்தியை உணருங்கள். இல்லத்தில் சுபிட்சம் உண்டாக சில எளிய பரிகாரங்கள். கண் திருஷ்டியின் தாக்கத்தை குறைக்க நான் கூறுவதை பின்தொடருங்கள். நாள்தோறும் இல்லத்தில் தீபமேற்றி ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வாசனை மிகுந்த சாம்பிராணி புகை மற்றும் கற்பூர ஆராதனை எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும். உப்பு மற்றும் மிளகு கலந்து திருஷ்டி கழிப்பது விசேஷம். வீட்டின் வாசலில் எலுமிச்சை மற்றும் மிளகாய் கட்டுவதுடன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பு வைத்து வரவேப்பிலையில் வைக்கவும். பூஜை அறையை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருப்பதும் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதும் நேர்மறை எண்ணங்களை ஈர்க்கும். சமூக மற்றும் தனிப்பட்ட ஒழுக்கம். எப்போதும் புன்னகையுடன் இருங்கள். கோபம் உங்கள் பலவீனமாகும், அதை தியானத்தின் மூலம் கட்டுப்படுத்துங்கள். வாரம் ஒரு முறை உப்பு நீரால் குளிப்பது உடலில் உள்ள நச்சுக்களை திருஷ்டியையும் நீக்கும். அனாவசியமான உங்கள் வெற்றிகளை பற்றி மற்றவர்களிடம் தம்பாட்டம் அடிக்காதீர்கள். அமைதியாக சாதிப்பதே மிதுனத்தின் பலம். கடைசியாக ஒரு முக்கிய குறிப்பு. வாழ்க்கையில் உண்மையான செல்வந்தர் என்பவர் கோடிகளில் புரளுபவர் அல்ல, மன அமைதியுடன் நோய் நொடியின்றி நிம்மதியான உறக்கத்தை பெறுபவரே உண்மையான கோடீஸ்வரர். அந்த யோகம் உங்களுக்கு இந்த மாதம் முதல் அமையப் போகிறது. உங்களால் இயன்ற அளவு முதியவர்களுக்கு உணவோ அல்லது சிறு உதவிகளோ செய்யுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து புண்ணியத்தை சேர்க்கும். நன்மைகள் மட்டும் பெருகட்டும். உங்களது எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை அமைய. நம்பிக்கை துரோகம். எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பி உங்கள் ரகசியங்கள் பகிராதீர்கள். போலியான வேடமிட்டு உங்களை பயன்படுத்தி கொள்பவர்களிடம் தள்ளியே இருங்கள்.
தற்போது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறதா என்பதை தீர ஆலோசித்து முடிவெடுங்கள். வாரம் ஒரு முறை உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு இருக்கும் தடைகளை உடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். முக்கியமாக புலம்புவதை கைவிடுங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் புலம்பும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி கொள்கிறீர்கள். உங்கள் தொழிலுக்கும் வேலைக்கும் நீங்கள் கொடுக்கும் உழைப்பு நிச்சயமாக ஒரு பொன்னான எதிர்காலத்தை பெற்றுத்தரும். திருஷ்டி நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள்: அதிகாலையில் குளித்துவிட்டு இல்லத்தில் தீபமேற்றி முருகனை வழிபடுங்கள். ஓம் முருகா என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது விசேஷம். வீட்டில் நறுமணமிக்க சாம்பிராணி புகை போடுவது எதிர்மறை சக்திகளை அண்டவிடாது. ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வைத்து வரவேப்பிலையில் வைப்பதும் வாரம் ஒரு முறை உப்பு தண்ணீரில் குளிப்பதும் திருஷ்டியை போக்கும். உங்களின் கவலைகளும் கண்ணீரும் கானல் நீராக மறையப் போகிறது. சந்தோஷமான ஆரோக்கியமான புதிய வாழ்வு உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. உங்களை மட்டம் தட்டி பேசுபவர்களிடம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடம் விலகியிருங்கள். எந்த தீய சக்தியும் என்னை ஒன்றும் செய்யாது என்ற உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவு முதியவர்களுக்கு உணவளித்து உதவுங்கள். அந்த புண்ணியம் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து உங்கள் வாழ்வை மேன்மையடைய செய்யும். நன்றி, வணக்கம். நல்லது மட்டுமே நடக்கும். மிதுன ராசி நேயர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் தந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததுதான். ஆனால் அந்த இறைவனின் அருளும் உங்கள் கடின உழைப்பையும் இணையும் போது எத்தகைய தடைகளையும் உங்களால் தகர்க்க முடியும். உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க அந்த முருகப்பெருமான் என்றும் துணையாக இருப்பார். இந்த வீடியோவில் நான் சொன்ன எளிய பரிகாரங்களையும் வாழ்வியல் மாற்றங்களையும் நம்பிக்கையோடு கடைபிடியுங்கள். மாற்றம் என்பது உங்களிலிருந்தே தொடங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஜோதிட நண்பன். நன்மை தருவதை செய்வோம், நலம் பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.